ஆன்மாவை குளிர்விப்பதற்காக தான் நாம் அந்த நடைப்பயணம், பாத யாத்திரை, அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறது, இது மாதிரி செய்கிறோம். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சுத்தம் எந்த அளவில் இருக்குதோ அந்த அளவுக்கு நாம் கடவுளுடைய குழந்தையாக மாற முடியும். இல்லாதத ஒன்றை நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம். இருக்கிறது என்னவோ அது கடவுளுக்கு நன்றின்னு சொல்லி அந்த இடத்துலையும் நாம் நன்றிகளை அதிகமாக செலுத்தி நம்மளோட ஆன்மாவை குளிர்ச்சி ஆக்குவோம். உங்கள் ஆன்மீக பயணம் அப்படின்றது வெறும் உருவத்தில் மட்டும், தோற்றத்தில் மட்டும் கொடுப்பது இல்லை, ஆழ் மனசில் இருக்கக்கூடியது. ஆனால் இங்கே தன்னை